வரியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அவசரமா இங்க வரீங்க? கொஞ்சம் பிஸிங்க நமக்கு. என்ன பிஸி? என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கிருக்கேன். என்ன ஃபங்க்ஷன்? உட்காருங்க, உங்களை போய் இறக்கி விடுறேன். உட்காருங்க. ஏன் நடந்து வரீங்க? இப்படி முருகா ஆண்டவா. சொல்லுங்க, என்ன ஃபங்க்ஷன்? அண்ணே ஒரு கல்யாணம்ண்ணே. சரி. என்ன கல்யாண கழிவு இருந்து சரி, இதுதான் போய்க்கிருக்கேன். வேற வேற என்ன, நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இப்படி பல ஃபங்க்ஷன் போறீங்களே, காசுக்கு செய்முறைக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? செய்யும்போது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. யாருன்னு தெரியாம நீங்க சாப்பிட போறியா? இல்ல, அனைவரும் வருகன்னு சொல்லி போட்டுருந்தாங்க, அதனால போய்க்கிருக்கேன். அனைவரில் நானும் ஒரு ஆள் தானே. அனைவரும் வருகன்னு பொதுவா வழக்கத்துக்கு போறது தானே. அதுக்கான இப்படி அவங்க கூப்பிடுறாங்க சாப்பிடறதுக்காக போயிடுறது. அவங்க சாப்பிட கூப்பிடல, அனைவரும் வருகன்னு கூப்பிட்டுருக்காங்க. சரி, நீங்க என்ன செய்வீங்க? சாப்பாடு சாப்பிடுவேன். அதானே பண்றியா? ஆமா. அதுக்கு வேலை வெட்டிக்கு போய் வீட்டுல உட்காந்து சாப்பிட. வேலை வெட்டி போய் என்ன பண்ண போறீங்க? வேலை வெட்டி போனா காசு பணம் கொடுப்பாங்க, அதை காசை வச்சு என்ன பண்ண போறீங்க? சாப்பிடுவோம். அந்த காசை அவங்க வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? யார் வச்சிரு? இந்த ஃபங்க்ஷனுக்காரங்க வச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? ஏன்னா வேலை வெட்டிக்கு போனா நிம்மதியா ஒரு மதிப்பா இருக்கலாம்ல. இல்லன்னு நீங்க வேலைக்கு போய் சொல்றீங்க. வேலை வெட்டி போனா ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கணுமா? அது தேவையில்லை நமக்கு. காந்தி என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொன்னாரு? காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு? சுதந்திரம் பண்ணி கொடுத்திருக்காரு. இது 1947 சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அப்ப சுதந்திரமா தான் இருக்கணும். சுதந்திரமா இருக்கிறதுனால நீங்க வேலைக்கு போகாம இப்படியே இருக்கிறது. ஆமா, சுதந்திரம் தான் அது. சரி, இப்ப வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காசு தேவைப்படுது. உதாரணத்துக்கு நீங்க போட்டுருக்க சட்டைக்கோ நீங்க முடி வெட்டுறதுக்கோ காசு தேவைப்படுது. அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? எல்லாமே இந்த நேரம் இருக்கு முடி போனா சரி, பெரிய மொட்டை எடுத்து விட்டுருவாங்க. சரி, என்ன சட்டை வந்து ஏதாவது கேத வீட்டுக்கு போனா சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க. ஐயா, ஆமா, என்ன அந்த சட்டை இதுதான். என்ன இப்படி கிளம்பிட்டீங்க? ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா நாளும் முகூர்த்த நாள் இருக்காது. முகூர்த்த நாள் என்னன்னா இது போடுறாங்கல்ல, அன்னதானம் போடுறாங்கல்ல. என்ன அரசியல்வாதி அன்னதானம் போடுறாங்க, அதே மாதிரி அரசியல்வாதி கூட்டம் வந்து அடிக்கடி நடக்குது இல்ல. கூட்டம் வந்து அடிக்கடி நடக்குது. சரி, ஒரு கோட்டர் கோழி பிரியாணி ஃப்ரீயா கிடைக்குது, 500 ரூபாய் காசு. இதை விட என்ன வருமானம் வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க பாப்பா. வீடு வீடா போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா? வீடு வீடா இல்ல, இது வந்து பொது தளத்துல சாப்பிடுறது. வீடு வீடா போய் எதுக்கு சாப்பிடுறோம்? நான் பிச்சைக்காரனா? நான் குடிமகன். சரி, சரி, தமிழ்நாட்டு குடிமகன். எங்கெங்க என்னென்ன போடுறாங்களோ அது சாப்பிடறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இப்ப இங்க வருங்க, பல பேர் உசுரை வந்து நான் தான் காப்பாத்திக்கிறேன். பல பேர் உசுரை நீங்க என்ன காப்பாத்துறீங்க? இந்த பங்கன் வைக்கிறாங்கல்ல, ஆமா, அன்னதானம் போடுறாங்கல்ல, ஆமா, அத்தனை ஒரு உயிரை நான் தான் காப்பாத்துறேன். அது எப்படி? உங்களுக்கு சோறு ஓட்டு அவங்கதான் உங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி? என்ன